தேமுதிக 10, விசிகே 8 இப்போ கொந்தளிச்சு போயிருக்காங்க சார். மக்கள் மட்டும் இல்லாம இல்லை திடீர் விசிக ஆதரவாளராக மாறிடுறீங்க, திடீர் விசிகாவுடைய அனுதாபியா மாறிடுறீங்க. கொஞ்ச நாளைக்கு மேலே திடீர் காங்கிரஸ் அனுதாபியா இருந்தீங்க. காங்கிரஸுக்கு பார்த்தீங்களா கொடுத்தா என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. யாரா நீங்களான்னு பார்த்தா கூட்டணி எப்படியாவது உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. கூட்டணி உடையல அப்படியே போச்சுன்னா நாங்க ஏன் சார் நினைக்கிறோம். இல்லை தேமுதிகவை ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஓட்டு வந்து விஜயகாந்த் ஓட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு. வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை 0.5 இருக்கு. இப்போ அவரை இங்க கூட்டிட்டு வர்றது, தேமுதிகவை இங்க கூட்டிட்டு வர்றாங்க, விருப்பப்பட்டு வர்றாங்க. வெற்றிகரமான கூட்டணியா இருக்கு, ரொம்ப காம்பாக்டான கூட்டணியா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. 78ல் கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்றதாக ஒரு பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. பழைய வரலாறுகள் இருக்கு. ரெண்டு கட்சிகளுக்குள்ள வேற எந்த விதமான கொள்கை வேறுபாடுமே கிடையாது. தலைவர்களுக்குள்ள வேறுபாடு ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க போவாங்க, அங்க இருக்க ஆட்கள் இங்க வருவாங்க. பார்த்துட்டு தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நீங்க அதிமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள், திமுக அமைச்சர் பல பேர் அதிமுக காரங்க. கமல்ஹாசனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது 2 சீட் பேச்சுவார்த்தை நடைபெறதுக்கு முன்னாடியே பேசுறாரு. அவர் நான் வந்து டிராப் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா, அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல பேசிட்டாரு. இங்க வெளியூர் போயிட்டு வந்திருக்காரு. மைக்க போடுறாங்க, கேட்கறாங்க, நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, நைட்டு போறீங்க, காலையில போறீங்க, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை? என்ன பாதுகாப்பு சொல்லுங்க. நீங்க போறப்ப உங்களை யாராவது மிரட்டுறாங்களா? திருநெல்வேலியில் பார்த்துருக்கீங்க, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து வெட்டி கொன்றாரு. அந்த செய்தி ஹெட்டிங்ல வருது. உள்ள போய் இந்த செய்தியை படிச்சு பார்க்குறப்ப 2 பேரும் கணவன் மனைவியா இருந்திருக்காங்க, பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இது டொமஸ்டிக் வயலன்ஸ், இது பொது இடத்துல நடக்குது. இப்போ நீ யாரை குற்றம் சொல்லுவீங்க? இங்கே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்க, தமிழ்நாட்டில் கொண்டாடலாம், வட மாநிலங்கள் கொண்டாட முடியுமா? கிறிஸ்துமஸ் வட மாநிலங்களை கொண்டாட முடியுமா? அதிமுக ஒரு பக்கம் அவங்களோட அறிக்கையை வெளியிடுறாங்க, ஃப்ரிட்ஜ் தரும், 2000 தரும், 10,000 தரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆல்ரெடி இங்க வந்து நிறைய கடன் இருக்கு. தேர்தல் வாக்குறுதி தெரியுமா உங்களுக்கு? எல்லா ரேஷன் கார்டுக்கும் செல்போன், வீடு இல்லாதவங்களுக்கு 3 சென்ட் இடம், வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது டிராப் அவுட் குறையுது. டிராப் அவுட் குறையுங்கும் போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்துல 75% டிராப் அவுட் குறைஞ்சிருக்கின்றாங்க. மக்களுக்கான பயனுள்ள விஷயங்களா இருந்தால் அது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இந்த விடியல் பயணம்ங்கிற போது ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு சிறு வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து அது பெரிய ஒரு மாதம் அவங்க பஸ் பேர் வந்து மிச்சமாகுது, ஒரு 1500 2000 ரூபா மிச்சமாகுது. இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். டைரக்ட்லி கெட்டிங் டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டாபிக் டைரக்டா போனோம் அப்படின்னா, தேமுதிக 10, விசிகே 8 இப்போ கொந்தளிச்சு போயிருக்காங்க சார். மக்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குல்ல, எல்லா ஊடகவியலாளர்கள், அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள், எல்லா இடத்துலையுமே இப்போ ஓப்பன் பண்ணாலே என்னப்பா விசிகே இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்தது, அதுக்கு 8 சீட்டு, தேமுதிக நேத்தி வந்து 10 அடிச்சுட்டு போயிட்டாங்க, அதுவும் அவங்களுக்கு உண்மையாவே ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இங்கே பேசப்படுறதே சார். இல்லை திடீர் விசிக ஆதரவாளராக மாறிடுறீங்க, திடீர் விசிகாவுடைய அனுதாபியா மாறிடுறீங்க. கொஞ்ச நாளைக்கு மேலே திடீர் காங்கிரஸ் அனுதாபியா இருந்தீங்க. காங்கிரஸுக்கு பார்த்தீங்களா கொடுத்தா என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. யாரா நீங்களான்னு பார்த்தா பாஜகவோட ஆளா தான் இருக்கீங்க. திடீர்னு விசிகா மேல கருணை, அது உங்களோட பார்வை சார். திடீர்னு விசிகா மேல வந்து இவ்வளவு விசிகா மேல் பாசம் உள்ள, பற்று உள்ள, ஆதரவு உள்ள ஆட்கள் எவ்வளவு தொடர்ந்து அங்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். திடீர்னு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதரவாளராக மாறிட்டீங்களே, என்னன்னு பார்த்தா சரி எதையாவது நடந்துடாதா அப்படின்னு முதல்ல நினைக்கிறது தான். இந்த கூட்டணி எப்படியாவது உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. கூட்டணி உடையில அப்படியே போச்சுன்னா நாங்க ஏன் சார் நினைக்கிறோம். இல்லை இப்போ அதாவது ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க, காம்பாக்டாக ஒரு கெஸ்ட் வர்றாருன்னா ஏதாவது ரூமை வந்து ஒதுக்கி கொடுத்து தானே ஆகணும். அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் புதுசாக விசிகா வந்திருக்கு, சில சின்ன கட்சிகளும் வந்திருக்காங்க. உவமையெல்லாம் நல்லா, ஐ மீன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா தான் சார் இருக்கு. ஆனா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இப்போ விசிகால இருக்கிற அந்த தொண்டர்கள் ஆகட்டும் சரி, இல்ல அவங்களுக்காக அவங்களோட மனநிலை இருக்கத்தான் செய்யும். ஆனா அவங்க கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஆனா யதார்த்தம் ஒன்று இருக்கு, சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல. இப்ப 2 விஷயம் இருக்கு. எதிராளிகளை பலகீனப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு, நம்ம பலமா இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி திமுக பலமா இருக்கு. அப்போ எதிராளிகளை பலகீனப்படுத்தணும்.
எதிராளிகளை பலகீனப்படுத்தணும்னா தேமுதிக அந்த கூட்டணியிலேருந்து ஒரு கட்சியை கலைக்கணும், வெளியே கொண்டு வரணும். பாமகவை கொண்டு வர முடியாது. பாமக அங்கே பிடியில் இருக்கிறார். என்ன பிடியில் இருக்காருன்னு நமக்கே தெரியும், வழக்கு இருக்கு அவருக்கு, இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர் எதிர்த்து அரசியல் பண்ணவர், அவரே இன்னைக்கு வழி கொண்டு வந்துட்டாங்க. அதிமுக இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரே கட்சி, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கட்சி தேமுதிக தான். தேமுதிகவை அவங்க விடுறதுக்கு அதிமுக பாஜகவுமே விரும்பல. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, தேமுதிகவை அன்னைக்கு காலையில் தேமுதிக அதிமுகவோட உடன்படிக்கை கையெழுத்தாது. அன்னைக்கு இரவு வரைக்கும் பேச்சுவார்த்தை இவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பாஜக தரப்புல இருந்து டெல்லியிலேருந்து வந்து ஆட்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட இவங்க கொண்டு வந்திருக்காங்க. தேமுதிகவை ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஓட்டு வந்து விஜயகாந்த் ஓட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு. நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை 0.5 இருக்கு, ஒண்ணுக்குள்ளதான் இருக்கு. அவங்க நாடாளுமன்ற தேர்தலே பெருசா எதுவும் இல்ல நீங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்க. விஜயகாந்துக்கு 8% கிடைச்சது. அந்த ஆதரவாளர்கள் இவர் எடுத்த முடிவு தனியா நின்னது, அப்படி சோர்ந்து போய் போயிட்டாங்க. இப்ப இந்த கூட்டணி காம்பாக்டா உறுதியானதுக்கு பிறகு, சீட்டுகள் கிடைச்சது பிறகு என்னன்னா, அந்த ஆதரவாளர்களை வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இனி வந்து ஒரு வெற்றிகரமான, அதாவது எப்பயுமே காம்பினேஷன் ஒன்று இருக்கு. நீங்க 1+0 போட்டா 10. ஜுபேர் சார், நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு, கன்வின்சிங்காவே இல்ல. அதாவது ஏதாவது நான் சொல்லணும் இங்க அப்படின்ற மாதிரி தான். இல்ல நான் யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கேன். நான் யதார்த்தத்தை சொல்றேன். இப்போ நீங்க காங்கிரஸ் கட்சி 4% தான் வாங்குச்சு 2024ல் 10% கூட்டணியோட. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கூட்டணிகள் மாறுறப்ப அது ரேஷியோ ஏறும். இது வந்து யதார்த்தமான ஒரு அர்த்தமேட்டிக் தான். சரி. அப்போ தேமுதிக உள்ள வர்றப்ப கூடுதலான அவங்களுக்கு பெர்சன்டேஜ் தேமுதிகவுக்கும் ஏறும், திமுகவுக்கும் கெயின் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிக்கு மேலே அவங்க ஓரளவுக்கு வலுவாக இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி, வாக்குகள் செதறும், 100 ஓட்டு கூட வெற்றியை தீர்மானிக்கும். சரி. அப்போ இது ரொம்ப கிளியராக பார்க்கணும். ஒரு இடத்துல கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஒரு 100-200 ஓட்டில் கூட நம்ம எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா 2016ல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃபரன்சியேஷன் வந்து ஒரே % தான், 1%. ஒரே 21 தேர்தல்ல கூட திமுக பல இடங்கள்ல 1000 ஓட்டு 500 ஓட்டுல வித்தியாசம் இருக்கு. அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. இந்த முறை மிஸ் ஆயிடக்கூடாது சார். இப்போ திமுகவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்து வராங்க. அங்கேருந்து அவர் இங்க வந்துட்டு அவருக்கு இன்னும் தொகுதி கொடுக்கல. பட் ஸ்டில் இப்போ அவரை இங்க கூட்டிட்டு வர்றது, தேமுதிகவை இங்க கூட்டிட்டு வர்றாங்க, விருப்பப்பட்டு வர்றாங்க. வெற்றிகரமான கூட்டணியா இருக்கு, ரொம்ப காம்பாக்டான கூட்டணியா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. இப்போ மக்கள் எப்படி சார் இவங்களெல்லாம் என்ன மக்கள்லாம் ஒண்ணுமே நீங்க தான் போட்டு குழப்பறீங்க. மக்கள்லாம் யாருமே குழப்பவே இல்லை. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் தனக்குள்ள கூப்பிட சொல்லி அலோவ் பண்ற சொல்லி கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு ஈகோ பிரச்சனை வருது. அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியான வேறுபாடெல்லாம் கிடையாது. 2 பேருக்கும் பெரியாரும் மன்னாம்னா 2மே திராவிட கட்சிகள் தான். அப்ப 2 கட்சியும் ஒரே கட்சி தான். நம்ம ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒரே அரசியலை தான் பண்ணாங்க. மதவாத எதிர்ப்பு, மாநில உரிமைங்கிற அரசியலை வந்து 2 பேரும் ஒரே இதாக தான் பண்ணாங்க. இன்னைக்கு அதிமுக வேற, அதிமுக இன்னைக்கு வேற மாதிரி போச்சுன்னு வச்சுங்க. அப்போ இன்னொரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வர்றப்ப, ஒரே கொள்கை ரீதியாக ஒரு கட்சிக்கு வர்றப்ப எதுக்கு நீங்க வந்து மக்கள் யோசிக்க போறாங்க? நீங்க வேறு ஒரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி போனீங்கன்னா நீங்க கேட்கலாம். சார் இது வந்து நிஜமாவே அகைன் இது பேசுறதுக்கு வேணா இல்ல யதார்த்தத்தை நான் பேசுறேன். உங்களுக்கு இது புரியாது, உங்களுக்கு ஏத்துக்கிற மாட்டீங்க. யதார்த்தம் இதுதான். ஸ்பீக்கிங் வந்து நானும் இந்த யதார்த்தத்தை பேசும்போது இது திமுகவில இருந்து ஒரு பிரிந்த அப்ப திமுக அதிமுகவே பெருசா எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. திமுக ஒண்ணுதான். சேர்த்துடலாமே. 78ல ஒரு முறை 2 ஒண்ணாகிறதுக்கான தலைவர்கள் தான் டிஃபரண்ட். அதேதான், உண்மைதான். அது 78ல கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்றதாக ஒரு பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. பழைய வரலாறுகள் இருக்கு. 2 கட்சிகளுக்குள்ள வேற எந்த விதமான கொள்கை வேறுபாடுமே கிடையாது. தலைவர்களுக்குள்ள வேறுபாடு. சரி சார். ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க போவாங்க, அங்க இருந்து ஆட்கள் இங்க வருவாங்க. பார்த்துட்டு தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நீங்க அதிமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள், திமுக அமைச்சர் பல பேர் அதிமுக காரங்களே. அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாப் 5, ஐ மீன் டாப் 8 டாப் 9 இருக்காங்கல்ல. இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு சேகர் பாபுல இருந்து செந்தில் பாலாஜி வந்து அவங்களுக்கும் அது வந்து உறுத்தலா இல்ல, இடைஞ்சலா இல்ல. மக்களும் ஏத்துக்கிட்டாங்க, வாக்களிச்சிருக்காங்க, ஓட்டு போட்டுருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, அமைச்சரா இருக்கிறாங்க. அகாமடேட் பண்ண திமுகவுக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏன் குழப்பறீங்க? ஓபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நாமினேட்டடு சீஃப் மினிஸ்டர் தான். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் கிடையாது இல்லையா? அவங்க ஒரு சூழ்நிலையில் அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. ஃபைன் சார். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இப்போ மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற கமல்ஹாசன் வந்து நான் இந்த சட்டப்பேரவையில் வந்து நிற்கல அப்படின்னு சொல்றது, இது எப்படி சார்? அவரோட தொண்டர்கள் எத்தனை பேர் வந்து அவரை நம்பி தானே அந்த கட்சியில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இவரோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரா இல்லை கேட்கலையா? அது இப்போ சமூக வலைதளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு இதுவா இருக்கு சார். அவருக்கு வந்து ஒரு எம்பி பொசிஷன் கிடைச்சிடுச்சு, அதனால நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம், நம்ம ஒதுங்கிடலான்றது அது வேற ஸ்டோரி தானே சார்? இல்லை, ஏதாவது நீங்க கமல்ஹாசனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்.
பார்த்தேன் சார். அதாவது 2 சீட் பேச்சுவார்த்தை நடைபெறதுக்கு முன்னாடியே பேசுறாரு. அவர் நான் வந்து டிராப் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா, அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல பேசியிருப்பாரு. இங்க வெளியூர் போயிட்டு வந்திருக்காரு, ஆமா மைக்கை சார். போடுறாங்க, கேட்குறாங்க, ஆமா. நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம், சீட்டுங்கிறது அங்கே பேசுகிறோம், சீட்டுங்கிறது 2வது பட்சம் தான், ஆனால் அங்கே கூட்டணியில் இருக்கிறோம், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டியது எல்லாருடைய ஜனநாயகவாதிகளுடைய கடமை, பொறுப்பு. இது தமிழ்நாடு என்னமோ தொலைஞ்சு போற இல்ல இல்ல பாஜக காப்பாத்துறோம் பாஜகங்கிற நீங்க தான் சார் மக்கள் கிட்ட பாஜக தப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பாஜகங்கிற ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு எடுபடாத சித்தாந்தம். டபுள் இன்ஜின் சர்க்கார் மணிப்பூர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, யூபியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மகாராஷ்டிரா என்ன சார், நம்ம நடந்துகிட்டு அங்க போறதுக்கு முன்னாடி அதைத்தான் இங்க கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க. என்ன நடக்குது வரவிடாமல் காப்பாற்றுவதற்கு. அதாவது மணிப்பூர்ல நடந்தது ஓகே. இல்ல வீடு இங்கே டெய்லிக்கு வந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு வந்து ஒரு சேஃப் இருக்கு அப்படிங்கறத நம்ம சேஃப் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, நைட்டு போறீங்க, காலையில போறீங்க, உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை? என்ன பாதுகாப்பு சொல்லுங்க. நீங்க போறப்ப உங்களை யாராவது மிரட்டுறாங்களா, இல்லை யாரும் பின்னாடி வராங்களா? எத்தனை மணிக்கு வேணாலும் போறீங்க, ஓகேவா? இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சேஃப்டி. ஒரு கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனைக்கு வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து வெட்டி கொன்றார், அந்த செய்தி ஹெட்டிங்கில் வருது. உள்ளே போய் இந்த செய்தியை படித்து பார்க்குறப்ப 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க, பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இது டொமஸ்டிக் வயலன்ஸ், இது பொது இடத்துல நடக்குது. இப்போ நீங்கள் யாரை குற்றம் சொல்லுவீங்க? ஓகே, அதாவது லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டொமஸ்டிக் வயலன்ஸ் ரெண்டையும் நீங்கள் வந்து மிங்கிள் பண்ணி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க. மட்டும் தான் சார் நீங்க வந்து குறிப்பிட்டு பேசுறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளே வந்து பண்ணலாம். நீங்க அரசாங்கம் வந்து நீங்க ஒரு ஆள் வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா? அதான் சார், நம்ம ஒரு இன்சிடென்ட் மட்டும் ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம், ஜெனரலா கேக்குறேங்க. ஜெனரலா ஃபைன் சார். ரைட், அதான் நம்ம பேசணும். அரசாங்கம் அதான் செய்ய முடியும். இப்போ வெறும் பாத்ரூம் போனேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணது இப்பதானே சார் நம்ம பார்த்தோம், விளாத்திக்குளம் அந்த இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம்ல சார். இந்த மாதிரி தொடர் இன்சிடென்ட், இப்போ பல்லி விழுந்தது அந்த சாம்பார்ல, அதனால எத்தனை குழந்தைகள் வந்து இதெல்லாம் கவனக்குறைவு, சரி செய்ய வேண்டியதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒட்டுமொத்தமாக இங்க யாரை துடிச்சுக்கிட்டு இருக்கா? பாஜக ஆளை துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கால் வைக்க வேண்டும்னு. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கக்கூடிய முதல் 10 மாநிலங்கள், அதில் முதல் டாப் 5ல வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலம். இப்போ நீங்கள் யாரை உள்ளே வர்றதுக்கு தடுப்பீங்க? இப்போ சமீபத்தில் கூட பாஜக நிர்வாகி பாஜக பெண் நிர்வாகிக்கு கட்சி அலுவலகத்திலேயே தொல்லை கொடுத்தாருங்கிற ஒரு செய்தி 2 நாளாக போயிட்டு இருக்கு. வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க கட்சி அலுவலகத்தில் பாஜகவுடைய ஒரு மாவட்ட பெண் நிர்வாகிக்கு. அதான் சார், இப்போ நம்ம வந்து அதனால எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டரா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பா தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு தோற்றத்தை உண்டு பண்றீங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, வெளியில் நடமாடவே முடியல, யாரும் இங்க வந்து வாழவே முடியல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நீங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்க, தமிழ்நாட்டில் கொண்டாடலாம், வட மாநிலங்கள் கொண்டாட முடியுமா? கிறிஸ்துமஸ் வட மாநிலங்களை கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாதா சார்? கொண்டாடி யாருமே போஸ்டே போட்டது இல்ல. நீங்க உங்க கண்ணுக்கு திடீர்னு வர்றாங்க, அவங்க வந்து மிரக்கிறாங்க, அடிக்கிறாங்க, சம்பவம்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? அதான் சார், எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ இல்ல, வட மாநிலங்கள் முழுவதும் நடக்குது. வட மாநிலங்கள் முழுவதுமாக ஃபைன் சார். இப்போ இது தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. இங்க தமிழ்நாட்டு எல்லாரும் அமைதி அவங்க வேலையை பார்க்கணும். நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உரிமை ரைட்ஸ் முழுவதுமாக இருக்கு. ஆணவ படுகொலைகளும் இங்க தான் சார் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அது எந்த பொசிஷன்ல இருக்குன்றது ஆணவ படுகொலை இல்ல, ஆணவ படுகொலை தடுக்கப்படுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. கடுமையாக்கணும், சட்டங்களை கடுமையாக்கணும். ஆனா இதை விட அதிகமாக மற்ற மாநிலங்கள்ல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஃபைன் சார். இப்போ இந்த தொகுதி பங்கீடு, இந்த சீட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இப்போ வந்து தேமுதிக திருப்பியும் கெட்டிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ வந்து தேமுதிகக்கு நீங்க எந்த அடிப்படையில 10 சீட்டு கொடுத்தீங்க? அப்போ விசிகே இத்தனை நாளா உங்களை நம்பி உங்களோட கூட்டணி, அதாவது கலைஞர் அவர்களிலிருந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட தொண்டர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொண்டு வர, அதை எப்படி அவங்களுக்கு வேலை செய்யணும் இல்ல களமாடணும்னு தோணும் சார்? இல்ல, அந்த சோர்வு இருக்கும், வருத்தம் இருக்கும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 6+4 முதல்ல பேசிட்டுருக்காங்க. 6 சீட்டு வந்து அவங்க பானை சின்னத்திலையும் 4 சீட்டு வந்து உதயசூரியன்லையும் கேட்டிருக்காங்க. இல்லை அங்கே வேணா நாங்கள் தனி சின்னத்திலையும் நாங்கள் இட்டுக்கிறோம், 8 அப்படின்னு 8-10 கேட்டு கடைசியில் 8 அவங்க ஃபைனல் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன அதிகமாக சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ரொம்ப நாள் அவர் கொள்கை ரீதியான ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க, ஒரு பெரிய கேடர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது, தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ரெச்சர் உள்ள ஒரு கட்சியாக இருக்குது. அதனால் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது.
அதாவது சொல்றது கேளுங்க, சொல்லி முடிச்சிடறேன். மக்களுக்குனே வந்து போராடுற இல்ல, நீங்க அப்படி சுருக்காதீங்க. பார்க்கப்படுறாங்க. தலித் மக்களுக்கான கட்சி அல்ல, சரி, இப்போ எல்லா மக்களுக்குமான கட்சி. ஃபைன் சார். இப்போ திமுகவோட கூட்டணியில இருந்துகிட்டே திமுக அகைன்ஸ்டா இவர் வந்து மதுவிலக்கு போராட்டம், இல்ல பெண்கள் அமைச்சு வந்து பேரணி, நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஆணவ படுகொலைகளுக்கு இவர் தான் வந்து நிக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் வந்து இவர் பண்ணும்பொழுது அப்போ டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்காக இவ்வளவு தூரம் களமாடிட்டு இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன். அதுதான் போன முறையை விட இந்த முறை 2 சீட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 10 கேட்டிருக்காங்க, இவங்க 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே புதுசாக 2 பல கட்சியில் வந்திருக்கு உள்ள. அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. திமுகவே 15 சீட்டை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. போன முறை இருந்ததை விட திமுக 15 தொகுதி கம்மியாக நிற்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குறப்ப எல்லாரும் விட்டு கொடுத்து ஷேர் பண்ணி போகிறது தான் ஒரு கரெக்டான காம்பேக்டான கூட்டணியாக இருக்கும். நீங்கள் வந்து அவருக்கு ஏன் கொடுத்துட்டீங்க, இவருக்கு ஏன் கொடுத்துருக்கீங்க, புதுசாக வர்றாங்க, அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதிகமாக கேட்குறாங்க. அப்ப எல்லா கட்சிகளோட பேசி முடிவு பண்ணி நாங்க 10 சீட்டை குறைச்சிக்கிறோம். தேமுதிகவோட பலம் என்ன அப்படின்றது, பலம் என்னங்கிறது தெரியாம திமுக கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாரும் பலம் என்ன கால்குலேட், ஒரு அரசியல் கட்சி, பல முறை ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, ஒரு கட்சிக்கு 10 சீட் கொடுக்குறாங்கன்னா அந்த கூட்டணி கணக்குகள், ஓட்டு கணக்குகள்லாம் பார்க்காம கொடுத்துருப்பாங்களா? இல்ல, அதெல்லாம் கண்ணை மூடிட்டா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. திமுகவில் சீட் வாங்குறது பெரிய யானை கொம்பு தான் அது. அப்படி இருக்க திமுக கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஒரு ஓட் பேங்க் இருக்குது. சில இடங்கள் நமக்கு சரி பண்ணலாம், ஏதோ ஒரு கால்குலேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அது தேர்தல் முடிவுக்கு பிறகு நமக்கு தெரியும், ரிசல்ட் தெரியும். அப்போ என்னன்னா இந்த வட்டம் அதிகமாக 10 சீட் கேட்டாங்க, 8 சீட் கொடுத்துருக்காங்க. போன முறை 6 சீட் கொடுத்தாங்க, இந்த முறை 8 சீட் கொடுத்துருக்காங்க. திமுக போன முறையை காட்டி இந்த முறை 15 தொகுதி தன்னுடைய இடத்தை கொடுத்துருக்காங்க, கூட்டணிகளுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டணி அரவணைச்சு போகணும், கூட்டணிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுல எல்லாரும் விட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது? அதிமுக ஒரு பக்கம் அவங்களோட அறிக்கையை வெளியிடுறாங்க, ஃப்ரிட்ஜ் தரும், 2000 தரும், 10,000 தரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆல்ரெடி இங்க வந்து நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகள்லாம் இது எப்படி சார் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத இல்ல, பொதுவாகவே இந்த இப்போ சமீப காலகட்டங்களில் தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் பெருசா அட்ராக்ட் பண்றது இல்ல, நம்புறது இல்ல. எந்த கட்சியா இருந்தாலுமே என்னப்பா அடிச்சு விட்டு போவாங்கப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றேன். 2016 நம்மையார் ஜெயலலிதா கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தெரியுமா உங்களுக்கு? எல்லா ரேஷன் கார்டுக்கும் செல்போன், வீடு இல்லாதவங்களுக்கு 3 சென்ட் இடம், வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். செல்போன் எனக்கு ஞாபகம் இல்ல சார், பட் இந்த அரசு வேலை, வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, அது ஞாபகம். வீட்டுக்கு ஒரு அரசு வேலை, செல்போன், நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே வரும். அவங்க 2016 மணி பட்ஜெட், அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கிறது, இப்படி பல கோரிக்கைகள் ஒண்ணு கூட நிறைவேற்றலையே. அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தாரு. அம்மாவினுடைய ஆட்சின்னு சொன்னாரு. அம்மாவினுடைய ஆட்சியில் சொன்னப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா? இல்ல. அப்ப தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் பெருசல்ல. தேர்தல் வாக்குறுதிகளை மக்களே அனலைஸ் பண்றாங்க. இதெல்லாம் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்த வாக்குறுதியா, இதனால் பயனுள்ள வாக்குறுதியா அப்படின்னு அவங்களே நடக்குமா நடக்காதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. சார், எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூ நீட் டு ஆன்சர் திஸ். இப்போது இந்த ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவோட வாக்கு எண்ணிக்கை இங்கே அதிகம் இருந்தால் இப்போ இருக்கிற வந்து ஒரு சிஎம் இல்லை இப்போ இருக்கிற ஆட்சி ஜாஸ்தி வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சிட்டி இல்லை வில்லேஜா சார்? இல்லை, அப்படி கிடையாது. அப்படி பார்க்க முடியாது. சிட்டி வில்லேஜ்னு நம்ம பெருசாக பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் சிட்டி வில்லேஜ்லாம் வந்து சோசியல் மீடியாக்கள், இன்டர்நெட் காலங்கள் இல்லாத போது சிட்டி நிற்பாது. இன்னைக்கு ஒரு சிட்டியில் கிடைக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் கிராமத்துலையும் கிடைக்குது. சிட்டி வில்லேஜ்ங்கிறது பெருசா டிஃபரன்ஸ் வராது. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு முன்னாடி அது ஒரு டிசிஷன் மேக்கிங். ஆமா, கண்டிப்பா இருந்துச்சு. படிச்ச ஆட்கள் மட்டும் தான் சிட்டில இருப்பாங்க. ஆமா சார். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வயல்ல வேலை பார்க்கறவங்க இன்னைக்கு ரீல்ஸ் போடுறாருல சார். அதுதான் இப்ப சொல்லுவேன். இப்போ இது வந்து என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த கம்பேரிசன் இப்ப ரீசெண்டா நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். ஏன்னா அங்க இருக்கிறவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இங்க இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது அப்போ இன்னுமே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க இருக்குமா ஒரு கேள்வி இருக்கு சார். இல்ல, அந்த மாதிரி பெருசா ஒரு பாதிப்பு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா விஷயத்தையும் படிக்கிறாங்க. எல்லாத்துக்குமான ஃபெசிலிட்டி எல்லா ஊர்லயும் கிடைக்குது. அப்படிங்கும்போது பெருசா தாக்கம் இருக்காது. தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும், இவர் கொடுத்துருக்க தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, அது அப்புறம் வந்து மாசம் 10,000 ரூபா அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. நிறையா 2,000 கோடி ரூபாய்க்கு மேல, 20,000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்து தேவைப்படுங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்ங்கிறது தெரியாது. அப்ப தேர்தல் வாக்குறுதி, திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது டிராப் அவுட் குறையுது. டிராப் அவுட் குறையுங்கும் போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்துல 75% டிராப் அவுட் குறைஞ்சிருக்குன்றாங்க. 75%. இது ஒரு பெரிய ரேஷியோ. இது அப்படி என்ன பண்றாங்க, இப்ப கேரளாவில் தேர்தல் நடக்க போகுது. வீட்டுக்கு 1000 ரூபா அந்த காலேஜ் படிக்கக்கூடிய பழைய மாணவர்களுக்கு 1000 ரூபாங்கிறது தேர்தல் வாக்கு கொடுத்தாங்க. பாஜகவுமே அதை பல இடங்களில் சொல்றாங்க.
அது மாதிரி மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது அதுவும் பெரிய அளவுல மக்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா இருக்கு. மீண்டும் அந்த தாலிக்கு தங்கம் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப கொண்டு வராரு சார். இப்ப ஏன் அவர் ஆட்சி காலத்தை ஏன் கொடுக்க முடியல? எடப்பாடி அவர்கள் ஏன் கொடுக்க முடியல? கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு தங்க வலிக்கிற வேலையில எப்படி சாத்தியமாகும்? அப்ப இந்த அதாவது சாத்தியமான விஷயங்கள் அது வந்து மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கான பயனுள்ள விஷயங்களா இருந்தால் அது மக்கள் ஏத்துக்கிறாங்க. இந்த விடியல் பயணம்ங்கிற போது ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு சிறு சிறு வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு வந்து அது பெரிய ஒரு மாதம் அவங்க பஸ் பேர் வந்து மிச்சமாகுது. ஒரு 1500 2000 ரூபாய் மிச்சமாகுது. ஒரு வயதானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, யாருமே பார்த்துக்கக்கூடிய முடியாத ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இலவச மருத்துவமனையில் மருந்து கிடைக்குது. அவரும் சொல்லியிருக்காரு சார், இப்போ பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆம்பளைங்களுக்கும் வந்து ஆண்களுக்கும். அப்போ அந்த பஸ் எப்படி பெட்ரோல் டீசல் எப்படி ஊற்றுவீங்க? டிரைவர் கண்டக்டர் வேணாமா? கண்டக்டர் வேணாமா? இல்ல சார், டிரைவர் அண்ட் கண்டக்டர் மட்டும் பே பண்ணுவாங்களா? ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்துன்னா டீசல் யார் ஊற்றுவா? சம்பளம் யார் கொடுப்பா? இல்ல, நாட் ஆல் தி பஸ்ஸஸ் சார். அது ஏறக்குறைய இங்க வர்றவங்கள்ட்ட எப்படி நீங்க இந்த கேட்டகரி வைஸ் நீங்க ஏத்துவீங்க? இல்ல சார், இப்போ அந்த ஒரு ஆண்களுக்கு அந்த சொல்லி முடிச்சிரு. ஆண்களுக்கு நீங்க இலவச பேருந்துங்க என்ன கேட்டகரி வச்சு ஏத்துவீங்க? வரவருடைய பேண்ட் ஷர்ட் பாப்பீங்களா? ஷூ போட்டுக்கார உங்களுக்கு கிடையாது, செப்பல் போட்டுட்டு ஏறுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இல்ல சார், நான் கூட பஸ்ல ஃப்ரீ பஸ்ல எல்லாம் கூட டிராவல் பண்ணுவேன். உங்கள்ட்ட எந்த கேட்டகரிலாம் தானே போறீங்க? அப்படிதான். அப்ப ஆண்களுக்கும் பேர் இலவசம்னா இல்ல ஆண் தான் யாரை தெரிஞ்சுவாங்க? ஆஃப் கோர்ஸ் அப்படிதான். அப்ப எல்லாரும் ஃப்ரீயா இருக்கும்ல, ஆண் பண்ணி யாரா ஃப்ரீயா குழந்தைகள் டிக்கெட் வாங்குவீங்களா? இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதாவது ஏன் பெண்களுக்கான இலவச பேருந்துனா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், வறுமையில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கணும், அவங்க தன்னை சுயேட்சையாக அவங்க சுயமாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதை வந்து நாங்கள் நீ ஆண் கொடுத்தீங்கன்னா நான் பெண் கொடுக்குறேன், நீ 2000 கொடுத்தா 2500 கொடுக்குறேன். இது ஏழமா இது? ஃபைன் சார், இது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதை லெட் வந்து மக்கள் டிசைட். இப்போ என்ன அப்படின்னா, இந்த திமுக 234 தொகுதிகள்லையும் களமாடும் பொழுது, இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும் பொழுது இத்தனை கட்சிகள் இருக்காங்க சார். 21 பலமான ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு பேசப்படுது. இந்த இடத்துல இவ்வளோ பேர் நிற்கும் பொழுது இது எப்படி சார் வந்து ஓட்டு பிரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குல்ல சார்? ஏன் ஓட்டு பிரியும்? இப்போ திமுக ஓட்டு மொத்தமா காம்பாக்டா தான் வரும், எதிர்கட்சிகளுக்கு தான் ஓட்டு பிரியும். எதிர்கட்சி அதிமுக, பாஜக, அதிமுக அவங்களுக்கு தான் ஓட்டு பிரியும். அதிமுகவில் பல பிளவுகள் இருக்கு. நீ அதிமுக கூடிய பல நிர்வாகிகள் வெளியே போயிட்டாங்க. செங்கோட்டையன் போயிட்டார், ஜேசிடி பிரபாகரன் போயிட்டு நிறைய லிஸ்ட் போடலாம். நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. எல்லாம் அந்தந்த பகுதியில் சிறு சிறு செல்வாக்குள்ளவர் தான். குறைந்தபட்சம் 10,000 ஓட்டா பிரிக்க மாட்டார் அந்த பகுதியில். அப்போ அந்த ஓட்டில் யார் விழுது ஓட்டு? அதிமுக விழுது ஓட்டு. சசிகலா தனியாக நின்றுருக்காங்க, ஒரு 50 தொகுதியில் நிற்பாங்க. அதுக்கு அந்த ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு சசிகலா பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருடைய ஓட்டு? ஸோ சசிகலாவும் வந்து தனியாக தான் நிற்பாங்க. ஆமாம், சசிகலாவும் ராமதாசும் சேர்ந்து தனியாக ஒரு அணி அமைச்சிட்டாங்களே. அப்போ அவங்க பிரிக்கிற ஓட்டும் அதிமுக ஓட்டு. இப்போ பாஜகக்குள்ளே வாங்க, பாஜகவுக்குள்ள அண்ணாமலை ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அண்ணாமலை ஆமிக்கு வச்சிருக்காங்க. அண்ணாமலை ஆதரவாளர்லாம் விஜய்க்கு போகலாமா இல்லை வேற கட்சிக்கு போகலாமான்னு அவங்களும் சைலண்டாக இருக்கிறாங்க. பாமக எடுத்துங்க, பாமக 2 பிளவாக இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு கூட்டணின்னு சொல்கிறாங்க. பிளவுபட்டவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி. தமிழ்நாடு மக்கள் தான் சார். தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் யார் ஆளணும், யார் ஆளக்கூடாது, யார் வரணும், யார் வரக்கூடாது, யார் வந்தால் என்ன நடக்கும், யார் வந்தா என்னத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஃபைன் சார், இப்போ உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, திமுகவோட ஓட்டு எங்கேயுமே பிரியறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே. சொல்றீங்க. திமுக ஓட்டு ஏன் பிரிய போகுது? திமுக நிர்வாகி யாராவது தவக்கா பிடிச்சாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்கல்ல சார். நீங்க கேட்டது இல்ல, நான் என்னன்ற அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இப்போ என்னோட அப்பா அம்மா இருப்பாங்க. என்னோட அப்பா அம்மா திமுகக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். பட் நான் எங்க இன்ஃப்ளூயன்ஸார யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் இங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க, அப்படியே போற போக்குல நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு அப்படின்னு அடிச்சு விட்டு ஓடில வந்துடுறேன். நீங்க எல்லாம் பல டைம் ஓட்டு போட்டாலும் இல்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் என்ன மாதிரின்றீங்க? இல்ல சார், ஜெனரலி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படி சொல்லுங்க. உங்க பொண்ணு என் பேரன் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட டிசைடிங் ஃபேக்டர்ஸ் கூட டிஎம்கேவை இம்பாக்ட் பண்ணாது அப்படின்றது தான் சார் என்னோட கேள்வி. இம்பாக்ட் பண்ணாட்டா வேற யாருக்கு போடுவாங்க? விஜய்க்கு போட்டுருவாங்களா எல்லாரும்? ஏன் அந்த பையன் வந்து ஒரு அஜித் ரசிகரா இருக்கக்கூடாதா, ரஜினி ரசிகரா இருக்கக்கூடாதா? தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.